ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக் தான் பண்ண போகிறோம். இதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, ஆனால் டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம ஊரில் டீ கடைகள்லாம் இந்த ஸ்வீட் போண்டா வச்சுருப்பாங்க. பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு வாசம் இருக்கும், ஏலக்காய் வாசம், நல்லா சாஃப்டாக ஸ்போஞ்சு மாதிரி இருக்கும். இதுக்கு அப்பம்னு சொல்லுவோம், அந்த ஸ்வீட் போண்டான்னு வேறு சொல்லுவோம். அதுதான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிக்சிங் பவுல் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மெஷர்மெண்ட் கப்பு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு 1 கப்பு மைதா மாவு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு அரை கப்பு ரவை சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு, அப்புறம் ஒரு 2-3 ஏலக்காய் நுணுக்கி போட்டிருக்கேன். அப்புறம் அதே பவுலில் ஒரு அரை பவுல் அளவுக்கு சர்க்கரை, அப்புறம் அதே பவுலில் ஒரு அரை காய்ச்சி ஆற வச்ச பால் தான் எடுத்துருக்கோம். இதே போட்டு நாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி நம்ம தோசை மாவு பதம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் நம்ம அந்த ஹோட்டல்னில் நம்ம அந்த டீ கடையில் நின்று வாங்குகிற அந்த டேஸ்ட்லேருந்து கொஞ்சம் மாறுபடும், வேறு மாதிரி இருக்கும். அவங்க மைதா மாவில் தான் அதை நம்ம செஞ்சு எடுக்கிறாங்க. இப்போ பாருங்கள், நல்ல தோசை மாவு பாத்துக்கு வந்தாச்சு. இதையே நாம் ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நாம் இதையே நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா அப்போ பார்த்தா கொஞ்சம் லூஸாகவே இருந்தது, இப்போ ஒரு கொஞ்சம் கட்டி பதத்துக்கு வந்துச்சு. ஏன்னா நம்ம ரவை சேர்த்துருக்கனால இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம அடுப்பு அதை வச்சு ஒரு கடாயை வச்சு ஆயில் ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேம், அப்புறம் மீடியம் டு லோ ஃப்ளேமில் போட்டுருங்க. அப்புறம் நாம் ஒவ்வொன்றா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், புசு புசுன்னு எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. பிகினர்ஸ் யாராவது இந்த வீடியோஸ் பார்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஏன் பார்த்திங்கன்னா ஒரு கரண்டி மாவு போட்டு அதே கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரவும் அடுத்தது போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வேறு அடுத்ததும் ஒரு கரண்டி மாவும் கூடி போட்டிருக்கேன். நம்ம கடாய் எவ்வளோ சுற்றளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி 5-6 இந்த மாதிரி போண்டாவை நம்ம செஞ்சு எடுத்துடலாம். போண்டான்னு சொல்லும், நம்ம அப்பம்னு சொல்லும். இது நம்ம டக்குன்னு செய்யக்கூடியது. நமக்கு ஒவ்வொரு டைமில் நாம் டக்குன்னு ஏதோ ஒரு இனிப்பு சாப்பிட்ணும், இல்லை ஏதோ விருந்தாளிகள் வந்துச்சு நம்மக்கிட்ட டக்குன்னு ஸ்நாக் இல்லை, அந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா இது நம்ம தாராளமாக செஞ்சு எடுத்துடலாம். அதில் குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட பண்ணி வச்சுருங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம போண்டாவெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பாய்.